அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹில் அஜ்மஈன் அம்மா பாத். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருடத்துல நம்ம நாட்டுடைய 78வது சுதந்திர தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாட இருக்கிறோம். இந்த தருணத்துல இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக செய்த அந்த அர்ப்பணிப்புகள், அந்த பங்களிப்பை பற்றி நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில வரலாறுகள் இருக்கு. பொதுவாக இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றை பேசும் பொழுது கிபி 1857 சிப்பாய் புரட்சியிலிருந்து தான் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் ஆரம்பமானது அப்படின்னு பொதுவாக எல்லா இடத்துலையும் பேசப்படுது. ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னு சொன்னால், 1857 சிப்பாய் புரட்சிக்கு முன்னாடி இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து முஸ்லிம்கள் போர் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியாக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் முஸ்லிம்கள் அதற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மையான வரலாறாக இருக்கு. முதல்ல நாம இங்க இந்தியாவுக்குள்ள ஏன் இந்த ஆங்கிலேயர்கள் மேற்கத்தியர்கள் வந்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாறு நம்ம தெரியணும். பொதுவாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, முதல்ல வியாபாரத்துக்காக வந்தாங்க, பிறகு இந்தியாவுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு தான் வரலாற்று புத்தகங்கள்ல பொதுவாக எழுதப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனா உண்மையான வரலாறு என்னன்னா, இந்தியாவில் அன்னைக்கு காலத்துல இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்லாமிய ஆட்சியை ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மேற்கத்தியர்கள் இந்தியாவின் பக்கம் படையெடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான வரலாறாக இருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம்னா, முஸ்லிம்கள் 800 வருடம் ஸ்பெயின் ஆட்சி செய்து கொண்டு இருந்தாங்க. கிபி 1492 வருடத்துல ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆட்சியும் ஸ்பெயின்ல இருந்து அழிச்சு எல்லா முஸ்லிம்களையும் ஸ்பெயின்ல இருந்து வெளியாக்குனாங்க இந்த ஆங்கிலேயர்கள், மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள். ஸ்பெயின்ல இருந்து முஸ்லிம்களை வெளியாக்குனதுக்கு பிறகு ஒரு 6 வருடம் கழித்து கிபி 1498 வருடத்துல வாஸ்கோடகாமா என்ற ஒரு ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்த வருகைக்கு பிறகுதான் ஒவ்வொரு ஆங்கிலேயர்களும், டச்சு சார்ந்தவர்கள், பிரெஞ்சை சார்ந்தவர்கள், அதே போல இங்கிலீஷ்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்லாம் அடுத்தடுத்து வரிசையாக இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்த ஆங்கிலேயர்கள்லாம் இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது முகலாயர்கள் அன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருந்தாங்க. இந்த முகலாயர்களுடைய காலகட்டங்கள்ல தான் இந்த ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு கல்கத்தா பகுதியில் முதலாவதான ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டங்கள்ல இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு பிடிக்கக்கூடிய சிந்தனைகள் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்கள் அதை தெரிந்து கொள்றாங்க. உடனே அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆங்கிலேயர்களை கட்டுப்படுத்த, அவர்களை கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்காக சில சட்டங்களை எல்லாம் போடுறாங்க. உடனே ஆங்கிலேயர்கள், நாங்கள் அப்படியான சிந்தனைகள் எல்லாம் இங்க வரல, நாங்க வந்ததே வியாபாரத்துக்காக தான் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்களை சமாதானமும் படுத்துறாங்க. அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்கள் கிபி 1707 வருடத்துல மரணிக்கிறாங்க. அவுரங்கசீபுடைய மரணத்திற்கு பிறகு இந்தியாவில் இனி நம்மளை கட்டுப்படுத்த யாருமே இல்லை, நாம சுதந்திரமாக இந்தியாவை ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இவர்கள் இந்தியாவினுடைய வங்காள பகுதிகளை கைப்பற்றுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கிபி 1754 வருடத்துல சிராஜுத்தௌலாவுடைய தாத்தா அலி வர்தி கான் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்யறாங்க. அப்போ பிரிட்டிஷார்களுடைய கையில டைமண்ட் ஹார்பர், ஃபோர்ட் வில்லியம் எல்லாம் அவங்களோட தலைமையிடமா இருந்துச்சு. அலி வர்தி கான் அவர்கள் ஃபோர்ட் வில்லியம் மீது போர் செய்யறாங்க. அந்த போர்ல அலி வர்தி கான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறார். அதற்கு பிறகு இந்த பிரிட்டிஷார்கள் டைமண்ட் ஹார்பர் அப்படிங்கிற அந்த பகுதியில தஞ்சம் புகழ்ந்துறாங்க. இப்போ மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய சுதந்திரத்துல முதல் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா, கிபி 1754 சிராஜுத்தௌலாவுடைய தாத்தாவான அலி வர்தி கான் அவர்கள் செய்த இந்த போர் தான் முதலாவது இந்தியாவுடைய சுதந்திர போர் அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அலி வர்தி கான் அவருக்கு பிறகு அவருடைய பேரனான வங்கத்து சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜுத்தௌலா அவர்கள் பிரிட்டிஷை எதிர்த்து பல போர்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரிட்டிஷும் கொஞ்சம் கொஞ்சமா நாட்டை பிடிக்கிறதுக்கான அந்த உத்வேகத்தோடு, அந்த நோக்கத்தோடு அவங்களும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில சிராஜுத்தௌலா அவர்கள் கிபி 1757 பிளாசி அப்படிங்கிற ஒரு மைதானத்துல ஆங்கிலேயர்களோடு நேருக்கு நேர் அவரு போர் செய்யறாரு. இந்த போர்ல சில சூழ்ச்சிகள்னால, சில நயவஞ்சகர்கள் மூலமாக சிராஜுத்தௌலா அவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. சிராஜுத்தௌலா இந்த போர்ல மரணமும் அடைகிறாரு. அதற்கு பிறகு கிபி 1764
பாக்சர் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடம். இந்த இடத்துல மீண்டும் முஸ்லிம்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில ஒரு போர் நடக்குது. இந்த போர்லயும் முஸ்லிம்கள் தோல்விகள் அடைகிறாங்க, ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த வெற்றிக்கு பிறகு வங்காள பகுதிகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றவும் செய்துட்டாங்க. எப்படி வடக்கு பகுதியில ஆங்கிலேயர்களை முஸ்லிம்கள் எதிர்த்தாங்களோ அதே போல தெற்குலையும் ஆங்கிலேயர்களை முஸ்லிம்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. டக்கான் பகுதியை அன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சும்மா சொப்பனமாக அவர்களுக்கு திகழ்ந்தாங்க அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்றத பார்க்கிறோம். ஹைதர் அலி பற்றியும் திப்பு சுல்தானை பற்றி பேசாம இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறு நிறைவடையாது என்று சொல்லும் அளவுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் மிகப்பெரிய ஒரு போர் செய்தாங்க அப்படிங்கிறத நமக்கு வரலாறு சொல்லி கொடுக்குது. ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக 4 போர்களை செய்யறாங்க. இதுல திப்பு சுல்தான் தான் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தாரு. கிபி 1782 வருடத்துல திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே திப்பு சுல்தான் அவர்கள் கிபி 1783 வருடத்துல ஆங்கிலேயருக்கு முதல் போரை செய்யறாரு. இந்த போர்ல திப்பு சுல்தான் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாரு, பிரிட்டிஷ் தோல்வி அடைகிறாங்க. பிரிட்டிஷ் தோல்வி அடைஞ்ச பிறகு இதுக்கு பழி வாங்குறதுக்காக வேண்டி கிபி 1792 வருடத்துல ஆங்கிலேயர்கள் மீண்டும் திப்பு சுல்தானை எதிர்த்து போர் செய்யறாங்க. இந்த போர்ல என்ன ஆகுதுன்னா திப்பு சுல்தானுக்கு சில மந்திரிகள் நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க. திடீர் தாக்குதல் நடத்தினதுனால திப்பு சுல்தான் சமாளிக்க முடியாம போயிடுது. திப்பு சுல்தான் அவர்கள் இந்த இடத்துல நிர்பந்தமாக சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டிய ஒரு கால சூழலும் ஏற்படுது. இந்த கட்டத்துல திப்பு சுல்தான் அவர்கள் 300 கோடி ரூபாய்களை பிரிட்டிஷுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், ஆட்சியில் இருக்கக்கூடிய சில நிலப்பகுதிகளை பிரிட்டிஷுக்கு தரணும் என்றும், 2 முக்கியமான நகரங்களையும் சில பிணை கைதிகளையும் ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல்ல சமாதான ஒப்பந்தத்துக்கு திப்பு சுல்தான் அவர்கள் வர்றாங்க. திப்பு சுல்தான் அவர்கள் இதற்கு பிறகு என்ன செய்யறாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஆட்சியாளர்களை எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுறாரு, நவாபுகளுக்கு கடிதம் எழுதுறாரு. நாம இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும், இல்லாட்டி ஆங்கிலேயர்கள் மொத்தமாக இந்தியாவை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்னு எல்லா சிற்றரசர்களுக்கும் நவாபுகளுக்கும் திப்பு சுல்தான் அவர்கள் கடிதம் எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம உள்நாட்டுடைய உதவி மட்டும் தேவைப்படாது, இதுக்கு வெளிநாட்டுடைய உதவியும் தேவை அப்படின்னு அன்னைக்கு காலகட்டங்கள்ல துருக்கிய மையமாக நடந்து கொண்டிருந்த உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சியான உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கும் அவர் கடிதம் எழுதுறாரு உதவியை நாடி. திப்பு சுல்தான் எந்த அரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்களோ அந்த அரசர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களோடு கைகூலியாக மாறுறாங்க. திப்பு சுல்தானுடைய ரொம்ப பிரபல்யமான ஒரு வாசகம் இங்க நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். 100 வருடங்கள் ஒளிந்து மறைந்து நரிகளை போல வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கத்தை போல துணிச்சலோடு வாழ்வது சிறந்தது அப்படின்னு திப்பு சுல்தான் சொல்லுவார். அந்த அடிப்படையில கிபி 1799 மீண்டும் ஆங்கிலேயரோடு திப்பு சுல்தான் அவர் போர் செய்யறாரு. இந்த போர்ல திப்பு சுல்தான் அவர்கள் ஷஹீத் ஆகிறாங்க, வீர மரணம் அடைகிறார். திப்பு சுல்தான் இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை ஜெனரல் ஜார்ஜ் ஹாரிஸ் என்கிற அந்த ஜெனரலுக்கு தெரிய வருது. அவர் உடனே ஸ்ரீரங்கப்பட்டினம் வராரு. திப்புனுடைய உடல்ல கால் வைத்து சொன்னாரு, நவ் இந்தியா இஸ் அவர்ஸ், இனி இந்தியா எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத அந்த பிரிட்டிஷ் சொல்றார். இங்க நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திப்பு சுல்தான் எது வரைக்கும் உயிரோடு இருந்தாரோ அது வரைக்கும் இந்தியா எங்களோடது அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஆங்கிலேயர்களுக்கும் துணிவு வரல. அப்படின்னா திப்பு சுல்தான் அவர்கள் எந்த அளவு இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, இந்திய மக்களை ஆங்கிலேயருடைய கொடுமையான பிடியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாடுபட்டு இருப்பாரு, ஒரு போர் செய்திருப்பார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வங்காள பகுதியில சிராஜுத்தௌலாவுடைய தோல்வி, தக்கான பகுதியில திப்பு சுல்தானுடைய தோல்வி, இதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அடுத்தது டெல்லியை நோக்கி அவர்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில அன்னைக்கு முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல முகலாயர்களும் பலகீனமாக இருக்கிறாங்க. மற்ற சிற்றரசர்களும் ஆங்கிலேயர்களோடு இணைந்து கொள்றாங்க. கிபி 1803 வருடத்துல டெல்லியை அடைஞ்ச இந்த ஆங்கிலேயர்கள் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, மனிதர்களை படைத்தது இறைவன், ஆட்சி அதிகாரம் எல்லாம் அரசர்களுக்கு சொந்தம், ஆனா கட்டளைகள் எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து தான் ஏற்படும் அப்படின்னு ஒரு பிரகடனத்தை தெரிவிக்கிறாங்க. இப்ப இந்த அறிவிப்பின் மூலமாக இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இனிமேல் இந்தியாவில் நீதம், நேர்மை, உண்மை அப்படிங்கிறதெல்லாம் பகல் கனவாக மாறிடுச்சு அப்படிங்கிறதா இவங்க சொல்ல வர்றாங்க. இந்த காலகட்டங்கள்ல தான் இந்தியாவில் டெல்லியுடைய பகுதியில் இருந்த ஒரு மிக சிறந்த அறிஞரான மௌலானா ஷா அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒவ்வொரு இந்தியர்களும் இஸ்லாமியர்களும் போர் செய்வது கட்டாய கடமை அப்படின்னு ஒரு ஃபத்வா, மார்க்க தீர்ப்பா அவங்க வெளியிடுறாங்க.
இந்த மார்க்க தீர்ப்பு முஸ்லிம்களிடத்துல எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போர் செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உடல்லையும் ரத்தங்களை போல பாய ஆரம்பிச்சது. நாட்டையும் நாட்டு மக்களையும் வெள்ளையர்களுடைய அநியாயங்களிலிருந்து அட்டூழியங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்லையும் நெருப்பு போல எரிய ஆரம்பிக்குது. மௌலானா ஷா அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஃபத்வா கொடுத்ததோட நிப்பாட்டல, ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு போர் படையை தயார் செய்யணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல ஹோல்கர் என்கிற பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மகாராஜா யஷ்வந்த் ராவ், அதே போல நவாப் அமீர் கான், இவங்க 2 பேருமே இணைந்து பிரிட்டிஷை எதிர்த்து கொண்டு இருந்தாங்க. மௌலானா ஷா அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்கள் இவங்க 2 பேர்த்துக்கும் ஆதரவு கொடுக்கிற விதமா தன்னுடைய மாணவரான மௌலானா சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லா அலி அவர்களை இவர்களோடு இணையும்படி கட்டளையிடுறாங்க. மௌலானா சையத் அகமது அவர்களும் இவர்களோடு சேர்ந்து பணியாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 7 வருட காலம் அவர்களுடைய படையில முஸ்லிம்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. பிறகு இந்த மன்னர் யஷ்வந்த் ராவ் அவர்களும் அமீர்கானும் பிரிட்டிஷோட கையாளுகளாக ஆகி சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொள்றாங்க. இதை அறிந்த மௌலானா ஷா அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மாணவர் சையத் அகமது அவர்களை அந்த படையிலிருந்து வெளிவரும்படி கட்டளையிடுறாங்க. நீங்க தனியாக பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு ஒரு தனி படையை நீங்க தயார் செய்யுங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க. ஆக இந்தியாவில் பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் இப்போ ஒரு தனி படையை தயார் செய்யறதுக்காக வேண்டி சையத் அகமது அவர்களுடைய தலைமையில இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு பயணம் செய்யறதுக்கு மௌலானா அவர்களும் வழிகாட்டுறாங்க. அந்த அடிப்படையில சையத் அகமது அவர்கள் முதலாவது தன்னுடைய பயணத்தை கிபி 1818 வருடத்துல அவங்க தொடங்குறாங்க. இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, மக்களுடைய உள்ளங்களை சீர்படுத்துவது, 2வது ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி அரசியல்படுத்துவது அப்படிங்கிறது இந்த பயணத்தினுடைய நோக்கமாக இருந்தது. சையத் அகமது அவர்கள் காசியாபாத், முராதாபாத், மீரட், புல்லட், முசஃபர் நகர், தேவ்பந்த், சஹாரன்பூர், டெல்லி, ஷாஜஹான்பூர், ராய்பரேலி இப்படி பல நகரங்களுக்கு பயணம் செய்து மக்களிடத்துல சீர்திருத்த பணிகளையும் மேற்கொள்றாங்க. அதே கட்டத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம போர் செய்யணும் அப்படிங்கிற அந்த சுதந்திர வேட்கையும் மக்களிடத்துல ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு பிறகு சையத் அகமது அவர்கள் தன்னுடைய 2வது பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2வது பயணம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு ஆங்கிலேயர்களுடைய அட்டூழியம், அவர்களுடைய அராஜகத்தின் காரணமாக முஸ்லிம்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆகவே முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அச்சத்தை போக்குறதுக்கும் மக்கள் ஹஜ்ஜு செய்வது கடமை அப்படிங்கிறத புரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மௌலானா சையத் அகமது ஷஹீத் அவர்கள் 2வது பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல வெறும் 400 நபர்கள் மட்டும்தான் மௌலானா அவர்கள் கூட இருக்கிறாங்க. பிறகு மௌலானா சையத் அகமது அவர்கள் கல்கட்டாவுக்கு பயணம் செய்யறாங்க. கல்கட்டாவில் அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல சீர்திருத்த பணிகளை மேற்கொள்றாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம ஒன்று திரளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களிடத்துல ஏற்படுத்துறாங்க. இதற்கு பிறகு மௌலானா அவர்களிடத்துல இன்னும் 400 பேர்கள் அதிகமாகி மொத்தம் 800 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவாக உருவாகுது. ஒரு 11 கப்பல்ல மௌலானா சையத் அகமது அவர்களும் அவர்களுடைய சீடர்களும் ஹஜ்ஜுக்கான பயணத்தை தொடங்குறாங்க. ஹஜ்ஜுடைய பயணத்தை முடித்து விட்டு மௌலானா அவர்கள் 1824 வருடத்துல மீண்டும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வர்றாங்க. ஊருக்கு திரும்பி வந்த பிறகு ஒரு 2 வருட காலம் ஆங்கிலேயர்கள் எதிர்க்கிறதுக்காக வேண்டி பல்வேறு விதமான ஏற்பாடுகளை எல்லாம் சையத் அகமது அவர்கள் இங்க மேற்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. கிபி 1826 தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியாகி சர்ஹத் என்று சொல்லப்படக்கூடிய ஹைபர் பக்துன்வா என்கிற அந்த பகுதியை தேர்வு செய்யறாங்க. அந்த பகுதியை தேர்வு செய்து எல்லா போராட்ட வீரர்களையும் அங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது ஒரு மர்கஸ் போல, ஒரு தலைமையிடத்தை போல அவங்க ஆக்குறாங்க. மௌலானா அவர்கள் இந்தியாவில் தலைமையிடம் ஆக்காம ஏன் சர்ஹதுடைய பகுதிகளை தலைமையிடமாக ஆக்கினாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம் என்னன்னா, அந்த நிலப்பகுதி அன்னைக்கு காலகட்டங்கள்ல பிரிட்டிஷாருடைய ஆதிக்கம் இல்லாத சுதந்திர பகுதியாக இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பட்டான் என்று சொல்லப்படக்கூடிய இனத்தை சார்ந்த மிக சிறந்த ஒரு வீரர்களாகவும் இருந்தாங்க. 2வது காரணம், அந்த சர்ஹத் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகளாக இருந்துச்சு. ஈரான், ஆப்கான் போன்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் இருந்ததுனால அந்த பகுதியிலிருந்து தங்களுக்கு உதவியும் ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மௌலானா அவர்கள் அந்த பகுதியை தேர்வு செய்தாங்க. 3வது காரணம் என்னன்னு சொன்னா, இந்தியாவினுடைய பஞ்சாப் பகுதியில ஆட்சி செய்து கொண்டிருந்த சீக்கியர்கள் அன்னைக்கு பிரிட்டிஷார்களோடு சேர்ந்திருந்தாங்க. அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டு இருந்தாங்க. இப்ப இவர்களுடைய தீங்கிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தூரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்ஹத் என்கிற அந்த பகுதியை சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் தேர்வு செய்யறாங்க.
இந்த சர்ஹத் பகுதியில சையத் அகமது ஷஹீத் அவர்கள் 4 வருடங்கள் தனி அரசாங்கத்தை நடத்தி கொண்டு வர்றாங்க. இந்த தருணத்துல ஆங்கிலேயர்களும் சீக்கியர்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகள் செய்யறாங்க. இந்த சூழ்ச்சியின் காரணத்தினால சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய படையில் இருந்த பெரும்பான்மையான பட்டான்கள் விலகி போவதற்கு காரணமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு சையத் அகமது ஷஹீத் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு படையை திரட்டி அவங்க போர் செய்வதற்காக போறாங்க. போர் செய்ய போகும்போது சீக்கியர்களுடைய அரசனான ரஞ்சித் சிங் அதற்கு தடையாக இருக்கிறாரு. இப்ப இந்த தடையை உடைக்காம ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்ய முடியாது. எனவே பஞ்சாபுடைய பகுதியில பால்கோட் என்கிற அந்த பகுதியில முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் மத்தியில ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அவரோடு சேர்ந்து அவருடைய நெருங்கிய மாணவரான மௌலானா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்களும் அங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. இவர்களோடு சேர்த்து மொத்தமாக 300 இஸ்லாமிய படை வீரர்கள் அங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்தியாவுல சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் வீரியமடையுது. மௌலானா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இன்னும் சுதந்திரத்தை பெற்றே ஆகணும் அப்படிங்கிற அந்த வேட்கை உருவாகுது. அதனுடைய ஒரு பாதிப்பு தான் 1857 சிப்பாய் புரட்சி வெடிக்குது. சிப்பாய் புரட்சிக்கு பிறகு முஸ்லிம்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், என்னென்னலாம் அர்ப்பணம் செய்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.